ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்கலாங்களா? இது வந்து புளிக்குழம்பு இல்லைங்க, பட் கொஞ்சம் புளி ஆட் பண்ணி செய்கிறது தான். ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்து காய்ச்சிருந்ததுங்க, குட்டி குட்டியாக இருந்துச்சு. இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா ஆட் பண்ணி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி மட்டும் இதுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. தக்காளி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளியை வந்து கரைச்சிட்டு இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. மஞ்சப்பொடி வந்து அரை ஸ்பூனு, குழம்பு மிளகுடி வந்து ஒரு ஸ்பூனு, உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் நிறையவே தண்ணி விட்டுக்கங்க, அப்போ தான் வந்து சுண்டி வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிக்க வேணாம், ஓரளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. லாஸ்ட்டாக வந்து அரைப்பதத்துக்கு வந்து சுண்டி வந்துடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாகவே நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து கடைசியாக வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இறுக்கி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாய்.